பேசிட்டு இருக்காங்க. ஏசானா இது ஏசானா ஆண்டவருக்கே தெரியும். இது பொறுக்காது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கேட்டுருக்காது. என் படிப்பு அந்த மாதிரி ஒரு கிடையாது. நிமிஷம் ஆனா ஒரு நிமிஷம் நான் ஹெட்ஃபோன் உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஒரு சரி, நிமிஷம் ஓகே ஓகே. இருங்க. அருண் தம்பி அவர் உள்ள வணக்கம். வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேசு, நீ பேசு. விஜய் தம்பி ஹாய். பேசு. சாரிகம்மா ஹாய்மா. ஹாய் ஹாய். உங்கள்கிட்ட பேசுறது. ஹலோ. சொல்லு, நீ பேசு. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டோம்மா கவிதாம்மா சாப்பிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாம்மா? இவர் ஏதோ டேப்லெட் கொடுத்தாரு. இல்ல என்னது டேப்லெட்டா? என்ன டேப்லெட் சாப்பிட்டீங்க? தெரியல, நான் ஏதோ வாங்கி கொடுத்தாருங்க. இப்ப பார்த்தா உடம்பு ஃபுல்லா தொப்பை கட்ட இருந்துச்சு. அப்படியா? என்ன டேப்லெட் பஞ்சா? என்ன டேப்லெட் அதை நீ வாங்கிருக்கீங்க? தெரியல. நான் உங்களுக்கு காட்டுறதுக்குதே வாட்ஸ்அப்ல வச்சு அனுப்புறேன் சொல்லு. அனுப்புங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. காவிமா ஹாய்மா. நல்லா இருக்கீங்களா? ராஜா அது இல்லம்மா தாரிக்காம்மா. அது இல்ல, இப்ப நான் தற்செயலா அதை போய் பார்த்தேன். பஞ்சா லைவ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டேன். இந்த டைம்லாம் மேக்ஸிமம் முடிச்சிருக்க மாட்டேன். பட் திடீர்னு தண்ணி குடிக்கலாம் எழுந்துச்சுன்னா பார்த்தா பஞ்சா லைவ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் போய் பார்த்தா என் பேரை தப்பா யூஸ் பண்றாங்க. என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகுது? நான் அந்த மாதிரி கேரக்டர்னு சொன்னேன். இவ்வளவு பேரை நான் பழகி வச்சிருக்கேன். என் வயசு 63மா. இந்த வயசுல எனக்கு தேவையா அதெல்லாம்? ஒருத்தர் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாம கண்டவங்க பேரு எவன் வாயில வருதோ, எவன் இழிச்ச வாயினா அவன் பேரை யூஸ் பண்றதா? எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கான் ஆண்டவன். யாருக்கு என்ன செய்யறமோ செய்வான். தப்பு பண்ணவங்க செய்யட்டும். என் பேரை யூஸ் பண்ண ரெப்புடேஷன் என்னோட ரெப்புடேஷன் அவளுக்கு கிடையாது. நான் டாக்டர். என் பேரை போட்டு டாக்டர் ராஜான்னு போடுது அந்த பொண்ணு. அது ஒரு பெத்த பொண்ணு மாதிரி நடிச்சு நான் அது கூட பாசமா பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு என் பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? காண்டம் பார்த்து தானே இருக்கிறான். பேசுவா. இது என்ன பத்தி என்ன வேணா பேசுவாங்க. நான் சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா? பேசுங்க. பேசுங்க. சங்கர் தம்பி என்ன சொல்றாரு? உங்களை 99.9% தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். என் மூஞ்ச பாத்துருக்காங்களா முதல்ல? நான் யாருன்னே தெரியாதுமா. யாரு தெரியாது சங்கர் தம்பி. அந்த மன உளைச்சல் என்னோடு எனக்கும் தெரிகிறது. இதற்கு முழுக்க முழுக்க அவர்கள் தான் காரணம். இதை மன்னிக்க முடியாத குற்றம். அது ரைட்டு. நீ முன்ன எவனோ பண்ணிட்டான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டான். அதுக்குன்னு ஊர் பேர் தெரியாத என்ன பார்த்ததும் கிடையாது, என் கேரக்டரும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. நான் பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். இப்பதானே கொஞ்ச நாள் தெரியும். பஞ்சா 1 வருஷமா தெரியும். அதுன்னு ப்ரூவ் பண்ணோம். இது நானான்னு சொல்லிட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் அந்த மாதிரி செய்யற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணணும். என்னை பத்தி குறை சொல்றவங்க முதல்ல அவன் முதுகுல இருக்க ஆளுக்க பார்க்க சொல்லுங்க. ஒருத்தனை ஒரு ஆம்பளை பேரை கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் பொம்பளைங்க சொன்னா ஈஸியா நம்பிடுவாங்க. எனக்கு அந்த அந்த புத்தியும் கிடையாது, எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது. நான் ஏதோ பாசத்துக்கு நட்புகள் கிடைக்குது, பாசங்கள் சொந்தங்கள் கிடைக்குது, நான் பேசிட்டு இருக்கேன். இது ஆண்டவன் பாத்துக்குவான். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு தண்டனை உண்டு. திருப்பி அதுக்கிட்டலாம் போய் பேச முடியாது என்னால. அந்த அந்த மைண்ட் செட்டே வராது. இவ்வளவு பொண்ணுங்க லைவ்ல இருக்காங்கல்ல, இப்ப அவ சொல்றதானே எல்லாம் நம்புவாங்க. அதுக்குதான் நான் உண்மையிலே மூஞ்சி காமிக்க மாட்டேன், லைவுக்கு வர மாட்டேன். உண்மையிலே லைவுக்கு வர மாட்டேன். நான் பேச காமிச்சு எதுக்கு பேசுறேன்னா, இது இவங்க பேசுறது என் ரெப்புடேஷனை கெடுக்குது. நான் இவ்வளவு வருஷம் 63 வருஷம் வாழ்ந்திருக்கேன். பட் எந்த பொண்ணும் என்ன குறை சொன்னது கிடையாது, எந்த ஆணும் என்ன குறை சொன்னது கிடையாது. எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன் தவிர யாரும் கெட்டது பண்ணதா சரித்திரமே கிடையாது. அதான் ஆண்டவன் நல்லா வச்சிருக்காரு. எனக்கு எந்த குறையும் கிடையாது. எந்த சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அருண் தம்பி ராஜ டேடி, நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், ஈவினிங்க சாப்பிட்டேன். அருண் முகமது தம்பி ராஜா அங்கிள் சொல்ற தம்பி மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. சங்கர் வணக்கம். பொதுப்படையாக லைவில் அவன் இவன் என்று பேசுவதே தவறு. இதில் பேரை சொல்லி 99.9% தெரிந்து விட்டது என்று சொல்வது அது என்ன சொல்ல முடியும்? என்னால் சொல்ல இயலவில்லை. அவர்களை எனக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள்.
இல்ல சங்கர் தம்பி, அது ஒண்ணு நீங்க எக்கோ வந்து அடிக்கும்.